பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த வீடியோவ மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்ற இந்த 5 விஷயங்கள் ப்ராப்பரா இருந்தா, உங்களால கண்டிப்பா கன்சீவ் ஆக முடியும். நம்பர் 1 எக் குவாலிட்டி. கரு முட்டையானது 18 எம்எம்ல இருந்து 22 எம்எம் வரை கண்டிப்பா இருக்கணும். 2வது லென்டில் ஸ்பேஸ் லென்த். அதாவது ஓவுலேஷன் நடந்த நெக்ஸ்ட் டேல இருந்து அடுத்த பீரியடுக்கு உண்டான கேப் 2 to 14 டேஸ் வரைக்கும் இருக்கும். இந்த டைம்ல தான் யூட்ரஸ் லைனிங் கரெக்டாக ஆரம்பிக்கும். அப்பதான் ஃபர்டிலைஸ்ட் எக் இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். 3வது ஹார்மோன். இந்த ஹார்மோன் எல்லாம் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆனா தான் எக் குவாலிட்டியா இருக்கும், ஓவலேஷன் ப்ராசஸ் ப்ராப்பரா நடக்கும், யூட்ரஸ் லைனிங் கரெக்டா இருக்கும், இம்ப்ளான்டேஷனும் கரெக்டா நடக்கும். 4வது விட்டமின் D3 அண்ட் B12. விட்டமின் டி ஆனது குவாலிட்டியான எக்குக்கும் ஓவலேஷன் ப்ராசஸ்க்கும் யூட்ரஸ் லைனிங்க்கும் ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணும். விட்டமின் பி ஆனது கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடியும் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் பேபியோட க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணும். 4வது உங்க பார்ட்னரோட ஸ்பெர்ம் குவாலிட்டி. இந்த 5 விஷயங்களையும் செக் பண்ணுங்க. இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். இதை 120 நாள்ல உங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்றது மூலியமா ரிவர்ஸ் பண்ண முடியும். அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லைஃப் ஸ்டைல்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கைட் பண்றேன்.